பையன் ஒரு குதிரை வண்டிக்காரர். ரொம்ப குதிரை வண்டிக்காரங்கன்னா ரொம்ப ஏழ்மையில தானே இருப்பாங்க. ரொம்ப சாதாரண எளிமையான ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் மேல இவன் உயிரையே வச்சிருப்பான். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் காய்ச்சல் வந்து இறந்து போயிடுவான். இறந்து போன துக்கத்தை யார்ட்டையாவது சொல்லணும் இல்லையா? இந்த குதிரை வண்டிக்காரன் வண்டியில ரெண்டு பெண்கள் ஏறுவாங்க. இன்னைக்கு வந்துமா அப்படின்னு ஆரம்பிப்பான். வந்து போய் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடு அப்படின்றாங்க. சென்னு கொண்டு போய் விட்டுருவான். அடுத்து ரெண்டு பேர் ஏறுவாங்க. ஐயா இன்னைக்கு என் வீட்டுல எப்ப எங்க வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விடுப்பா, என்கிட்ட கொடசாச்சு விட்டுறாத அப்படிம்பாங்க. அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பல மனிதர்கள், பல்வேறு விதமான மனிதர்கள் அந்த குதிரை வண்டியில பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். யாராவது ஒருத்தங்க கிட்ட தன்னுடைய துயரத்தை சொல்லிவிட முடியாதான் நம்ம முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்பான். யாருமே அவன் வார்த்தைக்கு காது கொடுக்கவே மாட்டாங்க. பணத்தை கொடுத்தமா என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டியா, அதோடு நிப்பாட்டிக்கோன்ற மாதிரியே போயிடுவாங்க. இரவு ஆயிடும். இனிமே யாரும் சவாரிக்கு வர மாட்டாங்க. ஆனா துக்கம் தொண்டையை அடைச்சுக்கிட்டு இருக்கும். யார்கிட்ட போய் சொல்றதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த குதிரை வண்டியில இருந்து குதிரையை கழட்டிட்டு குதிரைக்கு கொஞ்சம் புல்லு கொடுத்துட்டு அந்த குதிரையின் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொல்லுவான், எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை நான் ரொம்ப அன்பா வளர்த்தேன், அவனு என் மேல உயிரா இருந்தான், இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். யாருகிட்ட சொல்லுவான்? குதிரை கிட்ட சொல்லுவான். குதிரை புரிந்தது போல அப்படியே தலையசைக்கும். ஒரு குதிரை